சிதம்பரம் நிதானமா சாப்பிடு. போதுமா? பாரதி, இப்போ மகத்தி என்ன சொல்ற? அது ஒண்ணும் இல்ல அங்கிள். எல்லாரும் திருப்தியா சாப்பிடுங்க, என் கைப்பக்குவத்தை நீங்க மறக்கவே மாட்டீங்கன்னு சொல்றா. பிரமாதம். கல்யாண சாப்பாடு மாதிரியே இருக்கு. நல்ல வேளை ஆபீஸுக்கு வந்தேன்டா, இல்லைன்னா இப்படி ஒரு விருந்து சாப்பாடு கிடைச்சே இருக்காது. மகத்தி, உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிறகு ரொம்ப கொடுத்து வச்சவன். எவ்வளவு அழகா காரியமெல்லாம் பண்ணுது. பேச்சு குறை இருந்தாலும் அதை நிவர்த்தி பண்ற மாதிரி எவ்வளவு திறமை ஆண்டவன் கொடுத்திருக்கான் பாரு. நீ அதிர்ஷ்டக்காரிமா. பாரதி, என்னம்மா சொல்றாவ? அது ஒண்ணும் இல்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க. மாத்தி சும்மா இருக்க மாட்டேன். அது இல்லம்மா, அது பாவம் என்னமோ சொல்ல வருது. என்ன சொல்லுது? அது ஒண்ணும் இல்லண்ணே, அந்த பொண்ணுக்கு பாவம் வாய் பேச முடியாது இல்லையா? வாய் பேச முடியாத தன்னை எவன் கல்யாணம் பண்ணிக்க முன் வருவான்னு வருத்தத்துல சொல்றா. அதானே பாரதி? அது என்ன இதெல்லாம்? மகத்தி, இந்த மாதிரி தாழ்வு மனப்பான்மை உனக்கு வரக்கூடாதுமா. கவலையப்படாத, உனக்கும் கல்யாணம் நடக்கும், ஜாம் ஜாம் நடக்கும். இந்த ஊரே மலைக்கிற மாதிரி உன் கல்யாணத்தை பண்ண வேண்டியது இந்த மாமாவோட பொறுப்பு. சரியா? சிரிச்சிட்டு சேர்ஃபுல்லா இரு. சாப்பிட்றேன். சிதம்பரம், உனக்கு தான் முட்டைக்கோஸ் பொரியல் பிடிக்குமே. பிரமாதமா இருக்கு. ஒரு வெட்டு வெட்டு. மகத்தி, இன்னும் கொஞ்சம் பொரியல் வை. ஏய், வேணாம் வேணாம். ஏற்கனவே 2 தடவை போட்டாப்ப, நீ வேற. பாரதி, கை பக்குவத்தில் ஒன்று மிஞ்சிட்டா உன் தங்க. ஒன்று பண்ண, நம்ம ஆஃபீஸ் கேட்டரிங் டிபார்ட்மெண்ட் இவகிட்ட விட்டுரு. ரேட்டு முன்ன பின்ன இருந்தா பரவாயில்லமா? மகதி, என் அண்ணன் எவ்வளவு பெரிய பிசினஸ் மேன் பாத்தியா? இங்க பாரு, இதுதான் கரெக்ட் டைம். நல்ல ரேட் கோட் பண்ணி இப்பவே கான்ட்ராக்ட ஃபைனலைஸ் பண்ணிடு. டேய் நடராஜா, எவ்வளவு கொடுத்தாலும் தகுண்டா. சாப்பாடு அவ்வளவு ருசியா இருக்கு. அதை நீங்க சொல்லவே வேணாம். ஃபுல் கட்டு கட்டுங்களே, பார்த்தாலே தெரியும். வேணா பாரு, டேஸ்ட்டை மறக்க முடியாம இனிமேல் பத்ரி அங்கிள் சாப்பாடுக்கு உங்க வீட்டுக்கு வந்துட போறாரு. என்ன சொல்ற? பாத்தியா, டெய்லி அவ வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூப்பிடுறான். அதுதான்டா மகத்தியோட மனசு. பாரு, அவளுக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கை அமைய போகுதுன்னு. இப்ப புரியுதா உனக்கு?
என் பையன் சந்தோஷ் எதுக்காக பாரதி வீட்டிலே கேம்ப் பண்றான்னு. ஆமா கரெக்ட். வா பத்ரி. அந்த பொண்ணு மகத்தியை பார்த்தா ரொம்ப பாவமா இருக்குடா. ஆண்டவன் அவளுக்கு இவ்வளோ அழகு புத்திசாலித்தனம்லாம் கொடுத்துட்டு பேசுகிற சக்தியை கொடுக்கலையே, என்ன கொடுமையிடாது. எல்லாம் போன ஜென்மத்து பாவம். விட்டுக்குறை தொட்டக்குறைன்னு சொல்ற மாதிரி அவளுக்காக வருத்தப்படுறதை தவிர நம்மால வேற என்ன பண்ண முடியும்? முடியும்டா, நிச்சயமா முடியும். நாம மட்டும் மனசு வச்சா மகத்திக்கு நிச்சயமா ஒரு நல்ல வாழ்க்கை கொடுக்க முடியும். கொடுக்கணும்னு நான் முடிவெடுத்திருக்கேன். நீ முடிவெடுத்துட்டேன்னா அப்புறம் யாரால மாற்ற முடியும்? என்ன முடிவுன்னு தெரிஞ்சுக்கலாமா? கேட்டா நீ ஆச்சரியப்படுவ. இந்த பொண்ணு மகத்திய நம்ம ராஜேஷுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அட பாவி, என் பையனுக்கு வாய் பேச முடியாத பொண்ணு. என்னடா பதிலே காணோம்? உன் முடிவு என்ன ஊமையாக்கிடுச்சுடா. ராஜேஷ் ரொம்ப நல்ல பையன். இந்த கல்யாணம் நடந்தா கொடுத்து வச்சது மகதி இல்லை, நம்ம ராஜேஷ் தான். கரெக்டா சொல்லுடா. வெல் செட். ஊமை பொண்ணு கல்யாணம் கட்டிக்க ராஜேஷ் தான் கொடுத்து வச்சிருக்கணுமா? ஆமா, அத சொன்னியா? வாமா வா. எல்லாம் ஆச்சு. ஏன் உடனே கிளம்புற? இருந்து பாரதியோட சாயங்காலம் போயேன். வீட்டுல வேலை இருக்கா? சரி கிளம்பு. எதுக்கு? என்னம்மா? ஓ சரி சரி, நல்லா இரு நல்லா இரு. நல்லா இருமா. கிளம்பு. ரொம்ப தேங்க்ஸ்மா. வெரி குட் கேர்ள். பத்திரமா போயிட்டு வா. மரியாதைலாம் மனசுல இருந்தா போதும், காலெல்லாம் விழ வேண்டியதில்லை. நல்லா இருப்பேன் நீ. கொஞ்சம் ஏமாந்தா இந்த ஊமை பொண்ணை ராஜேஷை கட்டி வச்சு நம்ம பையனையும் சம்சா போட வச்சிடுவான் போல் இருக்க அண்ணன். இவனை இப்படியே விடவே கூடாது. இவனை ஆஃப் பண்ண வேண்டியது தான். இப்படியே விட்டோம் நம்ம நிலைமை ரொம்ப மோசமாயிடும். சரி, பார்த்து பத்திரமா போ. அக்கா ஆபீஸ் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துடுறேன். சாப்பாடு சூப்பர்மா.
நிறைய போயிட்டு வண்டி கிண்டி அநியாயமா அடிச்சானேப்பா காக்கார அடிச்சு போட்டு போயிட்டானேப்பா என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட் போல் இருக்கு. ஏய் நீ எங்க பார்க்காத. இல்ல ஏய் பார்க்காதன்னு சொல்றல சும்மா இரு. அது பர்ஸ் பேக் ஏதாவது இருக்கா பாருப்பா அட்ரஸ் ஏதாவது தேடி கண்டுபிடிக்கலாம் நிச்சயமா ஹாஸ்பிட்டல் போய் காப்பாத்திடலையா இருக்கியா சொல்ல போது என்னன்னு தெரியலையே. வயசு பொண்ணு இருக்குமா யாரோ கார் அடிச்சு போட்டு போயிட்டாமா. ஐயோ சீக்கிரம் யாராவது ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுங்க ரத்தமா ஐயோ. இல்ல யாராவது ஆட்டோ கூட்டு அம்மா வாங்கம்மா யாருமா எங்க இருந்து வர நீ பேர் என்னம்மா சொல்லுமா. உன் பேர் என்னம்மா எங்க இருந்துமா வர நீ ஏமா சொல்ற நிலைமையில இருந்தா சொல்லாதாமா ஒண்ணுமே புரியலையாம்மா என்ன சொன்னாலும் அதை அப்படியே சொல்வீங்களா என்ன சொல்றேன்னு ஒண்ணுமே தெரியலையம்மா எனக்கு என்னம்மா யாராவது போய் ஆம்புலன்ஸ் எங்க வருது பாருங்க சீக்கிரம் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிக்கியா காப்பாத்திடலையா. சரிங்க சார் சார் வண்டி எடுக்காதீங்க சார் கொஞ்சம் இருக்கு சார் 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 உயிர் இருக்கு சார் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனா பொழைச்சிடும் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். சார் எப்படிங்க ஆச்சு? ஒரு கார் அடிச்சு போட்டு போயிட்டேன் சார் சின்ன பொண்ணு சார் பாவம் சார் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். இல்ல நான் சந்தோஷ் இறங்குங்க. இரு ஒரு நிமிஷம். அது ஒன்றும் இல்லை இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துலலாம் பார்க்கக்கூடாது. அதான் நான் யோசிக்கிறேன். சந்தோஷ் பாவம் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காங்க, ஹெல்ப் பண்ணலாம் ப்ளீஸ் சந்தோஷ். மேடம் நீங்க பார்க்க வேண்டாம் மேடம் ஓரமா இறங்கி நில்லுங்க மேடம். சார் நீங்க வாங்க சார் பாவமா இருக்கு சார். சரி 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 சீக்கிரம் வாங்க சார். ஓகே நீ இறங்கி கீழே நில்லு. நீ ஒரு ஆட்டோ பிடிச்சோன்னு அப்போ நீ பார்க்க வேண்டாம். நான் ஹெல்ப் பண்ணிட்டு நான் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கிறேன். சரியா பார்த்து. ஓஹோ அப்படியாப்பா நீங்க எங்க இருந்துக்கா சொல்ல வருதுப்பா. அது என்னன்னு கேளுங்க. சொல்லுமா வீடு எங்கம்மா உனக்கு? சொல்லுமா என்ன யாரு
வாங்கண்ணா ரொம்ப நேரமா சீக்கிரம் வாங்கண்ணா, வாங்கண்ணா. அடிபட்டு கிடக்குது. சார் நீங்க போங்க சார், ஆம்புலன்ஸ் வந்துருச்சு சார். அப்படி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சரி உடனே கூட்டு போங்க. வரேன் சார். மருது வா, ஆம்புலன்ஸ் வந்துருச்சு.